ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான லிமிடெட் டைம் ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்ராப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிண்டோ. ஸோ இந்த ஆட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு கேவிசி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட அஃபிஷியல் காயினான ஒரு கிண்டோ காயின் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. என்ன ப்ரோ, ஒரே ஒரு காயின் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அதிருப்தி அடைய வேண்டாம். ஏன்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு காயினோட வேல்யூவே $10 to $100 வரைக்கும் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதை விட அதிகமாக கூட போகும். ஏன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காயினோட டோட்டல் சப்ளை வெறும் 15 மில்லியன் தான். இனிஷியல் டோட்டல் சப்ளை 10 மில்லியன் தான் இருக்குது. நார்மலாகவே ஒரு 100 மில்லியன் டோட்டல் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு காயினோட வேல்யூ $1 to $10 வரைக்கும் போகும். அப்படின்றப்ப இதோட டோட்டல் சப்ளை ரொம்ப கம்மி தான். இதோட மார்க்கெட் கேப் அதிகமாக ஆச்சு அப்படின்னா 3 பில்லியன் 5 பில்லியன் அப்படின்னு போச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 3 டிஜிட்டுக்கு மேலே இந்த ஆட்ராப்லேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஆட்ராப் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 அன்றைக்கி வந்து எண்டாக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன் பண்ண பாருங்கள். இப்போ வரைக்கும் 44,700 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேவைசி கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃப்ரீ காயின்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட அந்த ஆட்ராப்பில் வந்து ஆன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, கிரிப்டோஸை ஹோல்டு பண்ணுறது மூலமா கூட கிண்டோ காயின் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஆட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆட்ராப். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். முடிஞ்சால் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆட்ராப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெலகிராம் சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக கெட் ஸ்டார்டடாக கிளிக் பண்ண வேண்டாம். ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெஸ்க்டாப் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் பண்ணணும். ஸோ எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயிலை நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் 2-3 ஜிமெயில் வச்சுருக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன ஜிமெயில் இருக்குன்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஜிமெயில் தான் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் இல்லையா, அந்த இமெயில் அட்ரஸ் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. வேறு இமெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் பாஸ்கி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாஸ்கி க்ரியேட் ஆகிறதுக்கு. ஸோ கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்மளோட மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிண்டோ வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஓடிபி இருக்கும். இந்த ஓடிபி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. இது பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேவைசி ப்ரொவைடரை சூஸ் பண்ணணும். இதில் சினாப்ஸு, ஆன்ஃபிடோ அண்ட் பிளைட் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த பிளைன் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கோங்க. சினாப்ஸையும் ஆன்ஃபிடோவையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அது மூலிமா நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இபி பில் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பிளைடை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்திருக்கும். இதில் உங்களோட கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்தியான்னு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு மூலியமாகவும் டிரைவிங் லைசன்ஸ் மூலியமாகவும் பாஸ்போர்ட் மூலியமாகவும் கேபிசி கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா சில பேரோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கலாம். ஸோ அப்படி தப்பாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ, எந்த ஸ்பெல்லிங்கில் இருக்கோ, ஸ்பெல்லிங் வராங்க அப்படியே கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. சேம் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே தான் உங்களோட டாக்குமெண்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸை நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டில் உங்களோட அட்ரஸ் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியணும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ்லேயும் அட்ரஸ் இருக்கும். பாஸ்போர்ட்டில் அட்ரஸ் தெரியுமான்னு தெரில, என்னோட பாஸ்போர்ட் கிடையாது. ஸோ என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்னதை மட்டும் நோட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ ஆதார் கார்டில் பின்னாடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் கார்டே வந்து கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டேட்டு பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த கியூஆர் கோடு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆப்பில் போய்ட்டு இந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். அப்படி இல்லாட்டி
கூகுள் லென்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துருக்கும். ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் க்ரோம் ப்ரௌசர்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு க்ரோம் ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், ஐடி கார்டு, பாஸ்போர்ட் இது 3 மூலிமா தான் உங்களால் கேவைசி கம்ப்ளீட் பண்ண முடியும். ரெசிடென்சி பர்மிட் கார்டுன்னு இருக்குது. ஸோ அது அப்படின்னா என்னென்னு தெரியலை. அண்ட் இந்த இடத்துல ஐடி கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு தான். ஸோ யாரும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். ஓட்டர் ஐடி எதுக்குன்ட்டு கொடுத்துட போகிறீங்க, ஆதார் கார்டை கொடுங்க. என்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு ஸோ அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை கொடுத்துருக்கேன். ஸோ ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைடு இமேஜ், பேக் சைடு இமேஜ் கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளை வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கீழே அலோ கேமரா ஆக்சஸ் அப்படின்றது கொடுத்துட்டு கேமராக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்ஸ் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய டேபுக்கு போங்க. பழைய டேபுக்கு வந்துட்டு அப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபினிஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவைசி ப்ராசஸ் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு அப்படின்ட்டு வரும். கேவைசி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி மெயில் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் டு க்ரோம் ப்ரௌசர் அந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மின்ட் கிண்டோ ஐடி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா NFT மின்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிரியேட் வேலட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் கண்டினியூன்னு கேட்கும். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். அடிக்கடி இந்த கண்டினியூ வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பாலிசி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்துருக்கும். இதில் உங்களுக்கு டர்ன் கீ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் வேலட் அப்படின்னு இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் வேலட் மஸ்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல ஆட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மெட்டாமாஸ்க்கு, ராபி வேலட் அண்ட் காயின் பேஸ் வேலட் இருக்கும். இதையும் தாண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10+ அவைலபிள்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிட்கெட் வேலெட்டு, OKX வேலெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வேலட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படியும் இல்லாட்டி நீங்கள் ட்விட்டரை கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மெட்டாமாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த QR கோடை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மறுபடியும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பிட்கெட் வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பிட்கெட் வேலெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் டாப்பில் ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி அப்ரூவ் அப்படின்ட்டு வந்துருக்கும். அப்ரூவ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடை கிளிக் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர் சைன் அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இது 3 ப்ராசஸும் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் கேப் எடுத்துக்கும், அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இது பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் பேக் டு இந்த வெப்சைட் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சேஞ்ச் அப்படின்னு வந்துருக்கும். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த பாஸ்கீன்றது கொஞ்சம் கலர் வந்து மங்கலாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூன்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் கண்டினியூ கேட்கும். இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டோ காயின் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பார்க்கணுன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கிண்டோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கேவைசி மட்டும் கம்ப்ளீட் பண்ணி ஆன் பண்ணுறவங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கனாலே போதும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கிண்டோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சில காயின்ஸ் வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ நீங்கள் எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் தான் பண்ண போகிறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. சொல்லனா ETH இந்த மாதிரி காயின் எல்லாம். ஸோ வேறு ஒரு வேலெட்டியோ இல்லை எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிண்டோ காயின் வந்து ரிவார்ட்ஸாக கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி கிண்டோ காயினோட வேல்யூ ஹையாக தான் போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஹோல்டு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காயின் டெபாசிட் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் ஆப்ஷனும் இருக்குது. இந்த இடத்துல காப்பி ரெஃபரல் லிங்க்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து சில ரிவார்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல அந்த ஒரு கிண்டோவை தவிர எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் ஆகலை. மேபி ஸோ காயின் வித்ட்ராவல் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் அலோகேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ரெஃபரலை பற்றி அவ்வளோதான். ஸோ முழுசாக தெரியல, நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவங்களோட ஃபண்டை டெபாசிட் பண்ணிவிட்டு அதிகமான கிண்டோ காயின்ஸ் வந்து ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு $100 மேலே தேவைப்படும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தா போதும். அண்ட் ஃப்ரீ யூசர்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோவோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணிவிட்டு கேவைசியை கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக ஒரு கிட்ட வந்து ஆன் பண்ணியிருந்துருப்பீங்க. இது வந்து ஃப்ரீயாக மட்டும் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதோட இந்த வீடியோ போகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அத்தியாயத்தோட 2வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதில் வந்து காயின்ஸு, அதாவது இந்த கிண்டோ காயினை எப்படி அதிகமாக ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைனான்ஸில், ட்ரஸ்ட் வாலெட்டில், அந்த மாதிரி வாலெட்லேயும் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோஸ் வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த கிரிப்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிண்டோ வாலெட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஹோல்டு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த கிண்டோ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஹோல்ட் அண்ட் ஆன் கிரிப்டோஸ் அந்த பேஸில் தான் நடக்குது. அந்த மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காயினை நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ரிவார்டாக அந்த கிண்டோ காயின் கொடுக்குறாங்க. அதுதான் பேசிக்கு. ஸோ இந்த லீடர் போர்ட் நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஸோ $25 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறாரு. அவருக்கு 46,480 கிண்டோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 25வது இடத்துல பாருங்கள், ஒருத்தர் $1,770 வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 கிண்டோ காயின் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஹை பட்ஜெட். ஸோ லட்சக்கணக்கில் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிண்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளோலாம் டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு $100 டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கம்மியாக வந்து ரிவார்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்றத பற்றி இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு. $100 ஹோல்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். $500 ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். $1000னா அதை விட அதிகமாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இப்போ இது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி நம்ம வந்து கிரிப்டோவை டெபாசிட் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ இதிலேருந்து டேரெக்டாக நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யாரும் வந்து பயப்பட வேண்டாம். சரி கைஸ், ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து நம்ம டேரெக்டாக வேறு பேஜுக்கு போகணும். இந்த இடத்துல டெபாசிட் டு earn K அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்திருக்கும். இதில் நம்மளுக்கு சொலானா, ETH, USDT, ஆர்பிட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காயின்ஸ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த காயின் எந்த காயினை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ETH தான் ஹோல்டு பண்ண போகிறேன் ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில். ஸோ சொலானா காயினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லாட்டி USDT கூட ஒரு ஸ்டேபிள் காயினை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். சரி கைஸ், நான் ETH தான் ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆல் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்பிட்ரம் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஆல் கேட்டகரிஸை கிளிக் பண்ணிவிட்டு ETH செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எத்தீரியம் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா காயின்ஸும் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாருங்கள் ETH. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துருக்கும். கீழே டெபாசிட்னு இருக்கும். ஸோ இந்த டெபாசிட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் வேலெட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா என்ன நெட்வொர்க்குன்னு கேட்டிருக்காங்க. நார்மலாகவே ஆர்பிட்ரமோ பேஸ் நெட்வொர்க்லேயும் நெட்வொர்க் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். எத்தீரியம் நெட்வொர்க்கில் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ எத்தீரியம் நெட்வொர்க்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆர்பிட்ரம் இல்லாட்டி பேஸ் நெட்வொர்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். நான் ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் தான் ETH டெபாசிட் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு $40 இருந்தாலே போதும். ETH நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் ஒரு ஸ்டேபிள் காயினாக USDT வந்து டெபாசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDT காட்டுறேன். பேக் வந்துடலாம். பேக் வந்து இந்த இடத்துல 30 USDT இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெபாசிட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னல் வாலெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மெத்தடு தான். கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மினிமம் டெபாசிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு காயின் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது பொறுத்து உங்களுக்கு மாறும். சொலானா காயின் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரியா இருந்தால் $1000 வரும். ஸோ அந்த மாதிரி ஸோ எந்த காயின் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து USDT டெபாசிட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து ETH தான் டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ நான் பேக் வந்துட்டு ETH சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஆர்பிட்ரம் நெட்வொர்க் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மறுபடியும் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மெட்டாமாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட பிட்கெட் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவும் காட்டல. ஸோ இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கிற வேலெட்டோட அட்ரஸ் இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ ETH நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நான் 0.027 ETH நான் டெபாசிட் பண்ண போகிறேன். அதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $106 ஒரு $107 கிட்ட வருது. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணிங்களோ, நான் அந்த பிட்கெட் வேலெட்டை கனெக்ட் பண்ணேன். இந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ETH வந்து லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ ஒரு $117 கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் லோட் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ ETH டெபாசிட் பண்ணணுமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டேன். கீழே வந்து டெபாசிட் ETH அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிட்கேட் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வேலெட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு அந்த வெப்சைட் வந்துடலாம். ஸோ இதில் வந்து வெயிட் ஃபார் அ மினிட் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நார்மலாகவே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபண்ட்ஸ் பிரிட்ஜ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. கண்டினியூ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிட்ஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்னும் நம்மளுக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் ஆட் ஆகலை. ஸோ ஒரு முறை நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ண அந்த ஃபண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதில் ரிசீவ் ஆகிடுச்சு பாருங்கள். $107 இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இடிஹெச் வந்து பேலன்ஸ் காட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இடிஹெச் வந்து பேலன்ஸ் காட்டுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. டெய்லி நம்ம கிரிப்டோ ஹோல்டு பண்ணுறது மூலமா டெய்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு கிடைக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிண்டோ பேலன்ஸ் காட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த கிளைம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலியமாக தான் நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ டிசம்பர் 15 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணுறது எவ்வளோ நாள் வேணுமாலும் ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஒரு 2 நாள் ஹோல்டு பண்ணுங்கள், இல்லை 10 நாள் ஹோல்டு பண்ணுங்கள். எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்டுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோட வித்ட்ரால் அப்டேட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த காயினை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ போயிடுங்க. போர்ட்ஃபோலியோ போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு WETH தான் இருக்குது காயின். சரிங்களா? ஸோ இந்த WETH நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கீழே இருக்குது பாருங்கள் டெபாசிட் வித்ட்ரா அப்படின்ட்டு. எந்த வித்ட்ரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெட்வொர்க் கேட்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மேலே வந்து WETH இருக்குது. ஸோ கிண்டோ நெட்வொர்க்கில் WETH இருக்குது. கீழே வந்து ஆர்பிட்டர் நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செலக்ட் ரெசிபியன்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது இல்லையா? இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் வேலட் இருக்கும். ஸோ நம்ம வேலட் கனெக்ட் பண்ண வேலட் இருக்கும் இல்லையா? அதோட அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். வந்துட்டு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ காயின் வேணுமோ அதை நம்ம வந்து இந்த இடத்துல செட் மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு வித்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வேலட் அட்ரஸ்க்கு வந்து காயின் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணது எப்படியோ அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ யாரும் வந்து 17 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பதட்டப்பட வேண்டாம். உங்களுக்கு எப்போ உங்களோட ஃபண்டு எடுக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிண்டோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஏர்ட்ராப் பற்றி நான் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அப்படியே டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் ஸ்டே ஆக்டிவாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஏர்ட்ராப்பில் நாங்கள் வந்து சந்திக்கிறேன். ஸோ இப்போ பை டாடா கைஸ்.